அவனுக்கு 6 வயது இருக்கும். அடுத்த தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தான். எதேச்சையாக கண்ணில் ஒரு புகைப்படம் பட்டது. புழுதி நிரம்பிய அப்புகைப்படத்தை துடைத்து பார்க்க புன்னகை பூத்தாள் அவள். பார்த்து பார்த்து பரவசப்பட்டான். அக்கம் பக்கம் தேடி பார்த்தான். ஆசையோடு வீட்டு அலமாரியில் பத்திரப்படுத்தினான். ஆண்டுகள் உருண்டோடின. பருவக்காளையாகி கல்யாணமும் முடிந்தது. காட்சிகளும் மாறின. பொறுப்புள்ள தந்தையுமானான். வாய்த்த மனைவிக்கு சற்றே வாய் நீளம்தான். அன்றொரு கால் அலமாரியை சுத்தம் செய்தவளின் விழிகளில் அந்த புகைப்படம் விழுந்தது. கணவனிடம் காட்டி கேட்டாள், இந்த புகைப்படம் எப்படி கிடைத்தது? கணவன் சொன்னான் கடந்த கால நிகழ்வை. கண்கள் குளமாக அவனை கட்டியணைத்து சொன்னாள், இது நான் தான். குடியிருந்த வீட்டை மாற்றும்போது எங்கோ தொலைந்து விட்டது. கடவுளின் திருவிளையாடலை பார்த்தீர்களா? உங்களிடமே கிடைத்திருக்கு என்று நெகிழ்ந்தாள். அவனுக்குள்ளும் ஒரு அசரீரி ஒலித்தது. ஆம், இது தெய்வீக பந்தம்தான்.